நான் கேட்டேன் எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம என்ன ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒன் டே ட்ரிப்பாக தாங்க நம்ம கிளம்பி போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம நாகர்கோவிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து ஒரு குளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்டு தாங்க போகிறோம். அது எந்த இடம் என்ன எதுங்கிறது போகும் மெயினில் பார்க்கலாங்க. மெயின் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நம்ம மட்டும் இல்லை காய்ஸ், நம்ம வண்டியும் மயிலாகணும் பக்கம் ரெடி ஆகிட்டாருங்க. ஸோ நம்ம போகும்போது மோட்டோ விளாக ஆந்தையில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஹெல்மெட்டை போட்டாச்சுங்க, நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்து இதில் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோ வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும். வேற ஒன்றாக ஒரு மவுண்ட் நம்ம ஃபிட் பண்ணிடுவோம் காய்ஸ். இது நம்ம 360 மவுண்ட் மாதிரிங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதில் கோப்ரோ 360 மொபைல் ஃபோன் எதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கு நம்ம அப்படியே ஆஃபர் டு மார்க்கெட்லேருந்து நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி மாட்டியிருக்கோம். இது நமக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வெர்டிக்கல் ஆங்கிளில் கொஞ்சம் பேக்ரவுண்டு தெரிய மாதிரி காய்ஸ். அதுக்காக நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதாவது நம்ம ரீல்ஸ் கண்டென்ட் மற்ற வேறு ஏதாவது நம்ம சாதாரண நார்மல் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது போடுறதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் காய்ஸ். அதனால் நம்ம மாட்டி வாங்கி வச்சுருக்கோம். இது செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. இது போட்டு ஒன் டே ஃபுல்லாக நம்ம போட்டு கேமரா, அதாவது நம்ம கோபுரம் வச்சு பார்த்தோம், ஃபோனே வச்சு பார்த்தாங்க. ஆனால் ஃபோனை மட்டும் வைக்காதுங்க காய்ஸ். ஃபோனு ஐஃபோனை வச்சு பார்த்தாங்க, கதை முடிஞ்சிருங்க. கேமரா ரொம்ப சேக் ஆகிட்டுங்க கேமராலாம். ஆனால் கோபுரம் ஓகே வாங்க காய்ஸ், பிரச்சனை இல்லை. ஸோ 2 மாப்பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். இப்போ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருங்க. தலைவர கையும் போடல இன்டீரியரும் போடல அப்படியே ஏறுவாங்க. சரிதான். திஸ் இஸ் த கவர்மெண்ட் பஸ் டிரைவர் காய்ஸ். நம்ம மாப்பிள்ளைங்க பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ அட்வென்ச்சர் நிற்காரு, BMW நிற்காரு, இப்போ நம்ம மயில் வாகனம் V3 நிற்குதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 3 பேருமா கிளம்பி பிளான் படி இப்போ நம்ம மூவ் ஆன போகிறோங்க. என்ன ப்ரோ ஆக்கிறத கூட சொல்றீங்க? வைப்ரேட்டர் ஆகிட்டு இருக்கா? வைப்ரேஷன் மிஷின் மாட்டிருக்கீங்களா? எங்க ப்ரோ வந்து கேட்குது? என்ன ப்ரோ நாங்க ரைடர்னு வந்திருக்கோம், நீங்க ஒர்க்கிங்ஸ் வந்திருக்கீங்களா? நிக்கிற கூட வரலாம் பாத்தீங்களா? சரி, இருந்தாலும் நம்ம ரைடர்ஸ் சொல்லும் போது கொஞ்சம் இது வேணும். டோரா புத்தியா ரைடர்னு சொல்லும் போது 4-5 விஷயங்கள் வேணும்ல ப்ரோ? ப்ரோ குனிஞ்சு பாக்கிங்க. ஒரு அட்வென்ச்சர் பைக் வச்சு குனிஞ்சு பார்க்கலாமா ப்ரோ? ப்ரோ நீங்க ஒரு நேக்கடு வச்சா நாங்களே குனிஞ்சு பார்க்க மாட்டோம் ப்ரோ. நாங்கள் பார்த்தோன்னா அங்கே ஆயில் அவ்வளோ வடிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. எங்களுக்கு போருக்குலேருந்து ஆயில் அவ்வளோ வடிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. நாங்களே தான் பார்க்க மாட்டோம் ப்ரோ. நீங்கள் அட்வென்ச்சர் வச்சுட்டு குனிஞ்சு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கிங்க. இதில் வந்து வருமோ நாடிடா ப்ரோ? அது பஸ்லேருந்து அந்த வண்டி அந்த இதே அப்படி ஆனால் அது சவுண்டு கேட்கல. இதே அப்படிதானா? ஒரு மாசமா கேட்குன்னா இப்போ ஏதோ இடவாடா இருக்குதே, வேறு வழி இல்லையா காய்ஸ்? சரி ஓகேங்க, என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிப்போம். முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தீர்ப்போம், வேறு வழி இல்லைங்க. ஸோ கவலைப்படாங்க பாஸ், கண்டிப்பாக நம்ம நல்லதே நடக்கும். வெற்றி நம்மதை. ஓகே சரி, அப்படி ரைடு கிளம்புவோமா? நீ ஏதோ ஒரு பாட்டு பண்ணணும்னா பார்த்து எடுத்து சரிங்கள் பார்த்து எடுத்து பாடிட்டு வைப்பில் வாங்க. சரி சேஃபாக வாங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க. சோஃபா செட் எடுத்து கட்டிட்டு வாங்க, பார்த்து எடுத்து வாங்க. சரி வாங்க. ஹெல்மெட்டா? ஸோ ஹெல்மெட்னு சொல்லும்போது தாங்க நான் வருது காய்ஸ். இப்போ பார்த்தா நம்ம நண்பர் ஒரு ஹெல்மெட் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்து SMK பிராண்டுங்க. SMK பிராண்டில் இதனால் இந்த ஹெல்மெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அவருக்கு BMW இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சேம் கலரில் தாங்க அது ஒரு பண்ணி எடுத்திருக்காரா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சேம் அதே மாதிரி கலரில் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லி சேமாக எடுத்திருக்காருங்க. ஸோ மேட்சிங் பார்த்தாலுமே பக்காவாக இருக்கு காய்ஸ். இது வந்து எனக்கா, அதாவது மாப்பிள்ளை வருதாங்க, இவர் போடுற சட்டை மட்டும் இவருதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பங்கமாக வச்சிருக்காருங்க. BMW வேற லெவலில் அப்படியே கொஞ்சம் டியூனிங் பண்ணி வச்சிருக்காருங்க. ஸ்டாக்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஆஃப்டர் ஸ்டாக் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு காய்ஸ். அது எத்தனை கே? இது 10K-வா? 10K விசிபிலிட்டியா? 1000-ஆ? ஓ அப்படி வரீங்களா? சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேமராலாம் வச்சிருக்காரு பாருங்க காய்ஸ். கிட்டத்தட்ட ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்க விட்டு இருந்து. சரி ஓகே காய்ஸ், 3 பீஸ்டுமே ரெடியாக தாங்க இருக்குது. ஃப்ரேமுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் எங்கே போகிறோம் என்ன அதுங்கிறத போவோம், அந்த வேலை பார்க்கலாம் காய்ஸ். வாங்க காய்ஸ், ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம டெஸ்டினேஷன் தாங்க போகிறோம். டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம காளிகேசனுங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க போகிறோம். ஸோ அந்த காளிகேசம் அப்படிங்கிற பிளேஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று காய்ஸ், அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி சொல்லலாங்க. ஒரு ஃபால்ஸ் மாதிரி சூப்பர் ஏரியாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம குளிக்கலாங்க நீட்டாட்டு.
போனால் அடிக்க ஹீட்டுக்கு அங்கே நீட்டாக முங்கி எழுமுனீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் காய்ஸ். அப்படி ஒரு ஜில்னஸ்னால் சொல்லவே வேண்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் காய்ஸ். அது மட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் நமக்கு கன்னியாகுமரியில் பார்த்தா கொஞ்சம் சீசன் டைமுங்க, அதாவது கொஞ்சம் ரெயின் சீசன் டைம்னால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு குழுன்னு இருக்குங்க அதில் குளிக்க போனால். ஸோ அதனால தான் காய்ஸ் நம்ம அந்த ஒன் டே ட்ரிப்பை நம்ம குளிக்கிறதுக்கு பிளான் போட்டு போயிட்டுருவாங்க. ஸோ எதேஸ் இடம் நம்ம போயிட்டோம் காய்ஸ். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எதேஸ் இடம் நம்ம போயிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போன இடம் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் போட்டணும் காய்ஸ். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போகும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்கும் காய்ஸ். நம்ம ஏன்னா இப்போ தாங்க அப்படியே போட்டு வாரம் ஒரு ரைடு ஜம்முன்னு போயிட்டுருக்கோம் காய்ஸ் வேறு லெவலில். ஸோ இப்போ நம்ம குளிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் தாங்க அப்படி ஜம்முன்னு அப்படியே பிளான் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு போகிறோம்னா 2-3 ரூட் இருக்குது அந்த ரூட்டு நம்ம போகுது. ஸோ நம்ம இப்போ மேலே போகிற ரூட் எந்த வழி அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம பாறைபுரங்க ஒரு ஏரியா இருக்குது நம்ம ஏரியாவில். ஸோ அந்த பாறைபுரம் பிரிட்ஜை தாண்டி ரைட்டில் போய் சுற்றி எடுத்து அப்படிங்கலாம் போகிறாங்க. போகிற ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபன்னாக இருக்க போதுங்க, சூப்பராக இருக்க போகுது காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்க. ஏன்னா ரூட்டு பார்க்கும்போது நேச்சுரல் பிளேஸ் எப்படி, அதாவது இந்த கன்னியாகுமரினாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, நேச்சுரலுக்கு பஞ்சமே இருக்காது காய்ஸ், அந்த மாதிரி இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பிளேஸ் எல்லாமே நேச்சுரலாக தாங்க நம்ம மீட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வீடியோவில் உங்களை கேப்சர் பண்ணி காட்டுறேன் காய்ஸ். இப்போ நம்ம போகும்போது என்ன கொஞ்சம் தூரம் வழி கிடக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் கிடக்குங்க. இன்னும் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆந்த வேலை நம்ம இன்னொரு மாப்பிள்ள ஆட் ஆக போகிறாருங்க. அதாவது இன்னொரு மாப்பிள்ள யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வேற யாருங்க, நம்ம 250 டியூக்குங்க. ஸோ நம்ம அவர் இப்போ ஆட் ஆயிடுவாங்க. நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அந்த வேலை வந்துட்டு இருக்காருங்க. அவர் நேரம் அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த ரூட்டை பிடிச்சி வந்துடுவார். நம்ம இந்த ஆள போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை காய்ஸ். கிட்டத்தட்ட நம்ம 4 பைக்குங்க. ஸோ 4 பைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ என்ன யாரு எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம போக பார்க்கலாம் காய்ஸ். முக்கியமாக இப்போ நம்ம நேச்சுரல் பிளேஸ் வரும்போது நான் மீதியை கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க காய்ஸ். நேச்சுரல் பிளேஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதாங்க இந்த ஏரியாவே. இந்த ஏரியாவுக்கு பேர் நம்ம ஊர் பக்கத்தில் எந்த ஏரியாவுக்கு பேர் என்ன ஏரியா இப்போ நேம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பேர் தாங்க ஆலம்பாறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆலம்பாறை இங்கே அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காய்ஸ். ஃபுல்லாக பாறை தாங்க இந்த ஏரியாவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ரோடுங்க. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ அழகு இருக்கோ அது அந்த அளவுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆலம்பாறைங்கிற நேம் இருக்கு காரணம் என்னன்னா ஃபுல்லாக பாறை தான் காய்ஸ். பக்கத்துலேயே தாங்க மவுண்டனே இருக்கு. நம்ம லாங்ல இருந்தால் ஃபுல்லாக நம்ம ரோட்டில் போகும்போது மவுண்டனை பார்த்துரும். பட் இது பக்கத்தில் தான் காய்ஸ், என்ன பாருங்க காய்ஸ், பக்கத்துலேயே தாங்க மவுண்டன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஏன் நான் டேஞ்சர் இந்த இடம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்க ஃபுல்லாக பள்ளத்தாக்கமாக தாங்க இருக்கும். ஃபுல்லாக வயல் தாங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த வயல். இந்த ரோடு மட்டும் ஹைட்டை எழுப்பி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் டேஞ்சர் காரணமே என்னன்னா அந்த ஒரு இங்கிருந்து ஒத்தடி பாதமாக தான் காய்ச்சி, ரொம்ப வீதி கிடையாது ரோடு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா லாரிலாம் வருங்க அதிகமாக. இந்த லாரி யூஸ் பண்ணுற வேண்டிய ரோடே பார்த்தீங்கன்னா இதாங்க. ஏன்னா டவுனுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஏரியானால சுற்றி இந்த ரூட் வழி தாங்க வருது. வருது பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய வண்டி தாங்க வரும். ஃபுல் லோடு என்ன ரோடாக இருந்தாலும் A to Z ஃபுல் பெரிய வண்டியும் இந்த வழியாக தாங்க வருது. இப்போ நம்ம ஆப்போசிட் நம்ம வரதா இருந்தால் நின்று தானே பார்த்தா காய்ச்சி வரணும். இல்லைன்னா கரணம் தப்பினாலும் மரணம்ங்கிற கான்செப்ட் படி தான் சார் காய்ச்சி நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய வண்டி தாங்க போகும். அதனால் நம்ம பார்த்து எடுத்து இந்த ரோட்டில் வரும். அதாங்க டேஞ்சர்ஸ் அதிகம் இந்த ரோட்டில். ஆனால் அது மட்டும் இல்லைங்க அழகும் அதிகம். அழகுங்கிறது ரொம்ப கொட்டி கிடக்கு காய்ஸ். ஏன்னா ரைட் சைடு பாருங்க அப்படியே குளமாட்டும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஆட்டும், ஃபுல்லாக பச்சை பசேன்னு வயலாட்டும், வேற லெவலில் இருக்கு காய்ஸ் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா. காய்ஸ் இப்போ நம்ம எதுக்கு ஸ்டாப்பி போட்டோம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம புரோட்டா கடையில் புரோட்டா வாங்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம இந்த ரோடு தாங்க, இதுலேருந்து நேராக போனதாங்க நம்ம அந்த ஏரியா வர போகுது. ஸோ இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் எங்கே பார்த்தா இதாங்க தடிக்கிறோம் கோணம் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டில் தாங்க நிற்கிறோம். ஸோ நம்ம 3 வண்டியை பார்க் பண்ணிட்டு நேராக புரோட்டாவில் போய் பார்சல் வாங்கணும். ஏன் பார்சல் வாங்கணும் பார்த்தா நேராக இப்போ அங்கே போய் தாங்க சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்சல் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சால்னா பக்கம் வரும் காய்ஸ். கிட்டத்தட்ட இந்த கடையில் பார்சல் வாங்கிட்டு நம்ம நேரம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா நேரம் நம்ம ஏரியாவை பார்த்து போகிறாங்க. ஸோ போக பார்க்கலாம் காய்ஸ். இது கிட்டத்தட்ட பார்த்தா தடிக்கிறோம் ஜங்ஷனுக்கு இன்னும் உள்ள போனால் கீரிப்பாறை ரோடு அப்படி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தா இது ஃபாரஸ்ட் ஏரியாங்க. செக் போஸ்ட் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் காய்ஸ். சரி ஓகே, எல்லாமே பக்கம் ரெடி ஆகிட்டு நம்ம பார்சல் வாங்கியாச்சு. ஏன்னா மணி பார்த்தா 12 மணி ஆகுதுங்க. நம்ம இன்னும் போயிட்டு குளிச்சுட்டு எப்போ நம்ம டைம் சாப்பிடும் பார்த்தா டைம் ரொம்ப தாண்டிடுங்க. முக்கியமான மேட்ரு உள்ள டவர் சுத்தமாக கிடைக்காது. ஸோ கடைகளும் முக்கியமாக கிடையாதுங்க. அதனால தாங்க நம்ம முன்கூட்டி நம்ம ஜங்ஷன்லேயே மெயின் ஜங்ஷன்லேயே இந்த புரோட்டா கடையில் புரோட்டா வாங்கிட்டோம். ஸோ அங்கே போய் நம்ம மீதி அந்த வேலை பார்க்கலாம் காய்ஸ் வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வேற லெவலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காளிகேசம்ங்கிற ஏரியாவில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வேறு வருங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள செக் பண்ணி தாங்க உள்ளே விடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த கான்செப்ட் போட்டால் அந்த ஏரியா டீப் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. சுற்றி பாருங்க காய்ஸ், வேற லெவலில் இருக்கும். ஏதோ நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது நம்ம அந்த ஒரு சுற்றி ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கேயும் வீடெல்லாம் கொஞ்சம் உள்ளே போக இருக்குது காய்ஸ். நம்ம போகக்கூடிய ரூட்டும் கொஞ்சம் கிலோமீட்டர் கிடக்குங்க. ஆனால் போகும்போதே எப்படி இருக்கு பார்த்தீங்க, ஏதோ நைட்டு இப்போ இந்த டைம் பகலில் வரும்போதே இப்படி இருக்குங்கண்ணா. அப்போ நைட்டில் வந்து எப்படிங்க அந்த இடம் நடமாட்டம் ஆள் நடமாட்டமே இல்லை, லைட்டு இல்லைன்னா அந்த இடம்லாம் எப்படிங்க இருக்கும். நினச்சி இமேஜின் பண்ணி பார்த்தாலே முடியாது காய்ஸ். அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. வேற லெவலில் இருக்கா காய்ஸ். ரூட்டெல்லாம் ஃபுல்லாகவே இங்கே மேக்ஸிமம் இருக்கிறது பக்கத்தில் நம்ம அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியுது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் தோட்டம்லாம் அங்கே தெரியுது.
ரப்பர் தோட்டம் எங்கே பார்த்தாலும் ஒரே பறந்து விரிஞ்சு இருக்கு காய்ஸ். அந்த இடம் பார்த்தீங்கன்னா காளிகேசம் பக்கத்தில் வந்துடுவாங்க. ஸோ காளிகேஸ் பக்கத்தில் வந்த பிறகு என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இது கீரிப்பாறை போலீஸ் ஸ்டேஷனுங்க. இது பரவாயில்லைங்க. ஸோ இப்போ பைக்கரை முதல்ல விட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு தாங்க உள்ளே போனோமே. உள்ளே போகும்போது மீடியா பார்க்கலாம் காய்ஸ். நிற்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட காளிகேசம் என்ட்ரன்ஸில் தாங்க நிற்கும். ஸோ அந்த காளிகேசம் அதாவது செக் போஸ்ட்டில் நிற்காங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில். ஸோ இங்கே தாங்க நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் எடுத்து தாங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா லைன் அப் பண்ணி இங்கே இதில் தாங்க டிக்கெட்லாம் நம்ம எடுக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு ஹெட்டுக்கு டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைக்குக்கும் ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் வந்தாங்க, 4 பைக் வந்துருவோம், 200 எங்களுக்கு டோட்டலாக காஸ்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சும் உள்ளே நம்ம வந்துட்டோங்க. ஸோ நம்ம இந்த ரூட்டை பார்த்தாங்க போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில் தாங்க இருக்கும். அங்கே என்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளிக்க செமையான ஸ்பாட் இருக்குங்க. ஸோ அதை முடிஞ்சான வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ், அந்த குளிக்கக்கூடிய ஸ்பாட் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் பயங்கரமாக இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் இருக்குங்க. தண்ணி ஓவராக இல்லாமலையும் தண்ணி கம்மியாக இல்லாமலையும் கொஞ்சம் நார்மலாக சூப்பராக இருங்க. முக்கியமாக குளிக்க முடியுமா தெரியலங்க. ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்க போகுது காய்ஸ். நமக்கு வேறு தண்ணியில் கண்டை இருக்குங்க. அதனால பார்ப்போங்க என்ன கதாங்கிற நம்ம அங்கே போய் தாங்க பார்க்கணும். நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்னால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீப்புள்ஸாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஃபேமிலியாட்டு. முக்கியமான மேட்டர்னு பார்த்தா காலேஜ் யார் வந்தாலும் சேர்த்தாங்க காய்ஸ். உள்ள அதாவது இந்த செக் போஸ்ட் தாண்டி உள்ளே வரும்போது எங்கேயுமே சாப்பிட முடியாதுங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. சாப்பாடுக்கு பாட்டுலாம் செக் பண்ணி தான் விடுவாங்க. ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா முன்கூட்டியே சாப்பிடும். அதுக்காண்டி தனியாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அதாவது உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் நம்ம இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா செட்டப்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே தாங்க நாங்களும் சாப்பிட்டோம். அதான் மேட்ரு காய்ஸ். நம்ம பரோட்டா வாங்கிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பரோட்டாலாம் வச்சு நம்ம இங்கே தாங்க சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி கொடுத்து உள்ளே போயிட்டுருவாங்க. இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா ஜம்மு இருங்க, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி பயங்கரமாக இருக்கும் காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கு பிளேஸ்லாம். இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காக இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, என்ன பண்ணால் இருந்தாலுமே இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கும். நம்ம கொடுத்த 50 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்தா பண்ண போகிறோம் காய்ஸ். வேறு வழியே இல்லைங்க. ஜம்முன்னு தெறிக்க விட போகிறாங்க இங்கே. என்ன பெரிய பள்ளங்க இது. சண்டி முடிஞ்சு காய்ஸ், சண்டி முடிஞ்சு. சரியான பிளேஸாக இருக்குங்க. அப்படியே அமைதியாக ஒரு ஆள் இடமாட்டேன். வீடியோலாம் இங்கே எடுக்கிறதா அந்த ஒரு த்ரில்லரான ஒரு மூவி, அதாவது ஒரு ஹாரர் மூவிலாம் எடுக்கிறதா இங்கே சூப்பராக எடுக்கலாங்க. அந்த மாதிரி இருங்க பிளேஸ். இங்கேருந்து இப்படி பாருங்கள் எப்படி போகுது பாருங்க வியூலாம். அப்போ எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏதோ நம்ம இந்த கேப்புக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குங்க, அந்த 2 மரத்துக்கு சென்டர் கேப்பில். சூப்பர் பிளேஸாக இருக்குது காய்ஸ். சார் ஒட்டி கிடக்குங்க அழகலாம். ஓகேங்க, எனக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு ஏதாச்சும் கிட்ட போன மாதிரி பார்க்கலாம் காய்ஸ். நம்ம பைக்கை அதில் பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அதனால தேடி தாங்க பைக்கை பார்க் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த வழியாக போயிட்டு இருக்கும் போது ஃபாரஸ்ட் ரூட் வழியே போயிட்டுருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும், பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ இந்த பகுதி தாங்க இது. ஸோ இருந்து நடந்து போகிறோங்க. நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாக்கன் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது, ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்கும். இந்த வழியாக போனீங்கன்னா தான் கிட்டத்தட்ட அந்த ஃபால்ஸ், சின்ன ஃபால்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிக்க ஜம்முன்றுங்க. அதே லைட்டாக போய் காட்டுறேன் காய்ஸ். இப்போ க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்த்தா சண்டேனால பயங்கர க்ரௌண்டாக தாங்க இருக்குது. ஒரு பயங்கரமாக தான் காய்ஸ் இருக்கு. என்ன இன்னும் உள்ள போகணுமா? நம்ம கூடலே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரானா, ஃபாரஸ்ட் ரேஞ்சரா, கரெக்டாக இருக்கும் காய்ஸ். இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை என்ன போட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க காய்ஸ். நம்ம மாப்பிள்ளை போட்டு பேண்டை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி தாங்க இருக்காரு கிட்டத்தட்ட. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் வழி கட்டாக்கி நாங்கள் போயிட்டு அந்த பிளேஸை மட்டும் காட்டுறேங்க. பார்த்தா பயங்கரமாக இருக்க போகுது, அதை பாருங்க காய்ஸ். பார்த்தா நம்ம காலேஜ் ரீச் ஆயிட்டாங்க. நம்ம பைக் பார்க்க நேரம் வந்தாச்சுங்க. இப்போ உள்ள வந்தப்போ இதாங்க பிளேஸ் வேற லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குங்க. பக்கம் பாருங்க எந்த சுற்றி நீங்க ஃபுல்லாக க்ரௌடாக தாங்க இருக்கு. ஏன்னா சண்டேனால பயங்கர க்ரௌடுங்க. ஸோ அந்த இடம் பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான், தீவு மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட மண்ணெல்லாம் இருக்குங்க வேற லெவலில். நம்ம அந்த பாரில் தாங்க எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பொருள் எல்லாத்தையும் இங்கே தான் வச்சிருக்கோம். ஸோ இங்கே தான் குளிக்க போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தா கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. நம்ம இந்த ஏரியாவில் குளிக்க போகிறது இல்லை. இப்போ மேலே யாரும் கீழே சாடலாங்க, வேற லெவலில் இருக்க போதுங்க. அந்த சைடு போனால் வந்து அருவி மாதிரி இருக்கும், அங்கே குளிச்சாலும் சூப்பராக இருக்கும் காய்ஸ், வேற லெவலில். ஸோ நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு என்ன வேட்டி வந்துருக்காரு வேற கதைங்க. ஸோ நம்ம பசங்களாம் பார்த்தா ஜம்முனுங்க ரெடி ஆயிட்டாங்க வேற லெவலில். நம்ம குளிக்க போறாங்க. வாங்க கிட்டத்தட்ட ஒரு வழியா நம்ம குளிச்சு முடிஞ்சுங்க. நம்ம குளிச்சு முடிஞ்சு கரையேறியாச்சுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் கரையேற மாட்டாங்க காய்ஸ். அவன் யாரும் பாத்தீங்கன்னா அவன் தாங்க ஜெகநாத். வேற வழி இல்லாம அவன் மட்டும் ஏற மாட்டாங்க. வாவன்னா வரவே மாட்டாங்க காய்ஸ். கிட்டத்தட்ட நாங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாவே குளிச்சாச்சுங்க. பயங்கரமா குளிச்சாங்க காய்ஸ். நான் பாருங்க நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். பட் அவர் மட்டும் தாங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அவர் தாங்க ஜெகநாத். ஸோ அதனால வரமாட்டாருங்க. ஜெகநாத் வேற யாரில் காய்ஸ், அவர் டேட் தாங்க. ஸோ அதனால வரவே மாட்டேங்காரு காய்ஸ். இது பார்த்தாச்சு வர மாட்டாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட குளிச்சிருப்பாங்க இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா. எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ். காளிகேசன்னா காளிகேசன் தாங்க. ஒருத்தங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா இருங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பயங்கரமான க்ரௌடா இருந்து காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப க்ரௌடா இருக்கு. இப்போ வந்து கம்மியா இருக்கு. ஆனா இப்போ ரொம்ப ஒரு கிளைமேட்டா இருக்கட்டும் சூப்பரா இருக்கு. ஜம்முன்னு குளிச்சு நீட்டாவே குளிச்சு முடிஞ்சுங்க நாங்கள் எல்லாருமே. இப்போ எல்லாமே நாங்கள் மறுபடியும் பேக்கப் பண்ண போறோம். ஸோ நம்ம சூட்டு கிட்ட எல்லாத்தையும் போட்டு மட்டும் ஹெல்மெட்டை போட்டு நம்ம ஆந்தில போறோம் காய்ஸ். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. பயங்கரமா இருந்தாங்க. யார் வந்தாலும் இதை இந்த இடத்த மிஸ் பண்ணாங்க. கன்னியாகுமரியில முக்கியமான இடத்த மிஸ் பண்ணாங்க. ஓகே நம்பர்களை நம்ம போகும்போது ஆந்தில மோட்டோ விளாக்ல மீதியா பார்க்கலாம் வாங்க.
வந்தாச்சுங்க, தரமான ஒரு குளியல போட்டாச்சு. பார்த்துருப்பீங்க, நல்லா ஜம்முன்னு இருந்துங்க, வேற லெவலில் இருந்துங்க. அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும் எல்லாம் ஜம்முன்னு இருந்து காய்ஸ். இப்போ நம்ம பைக்கை நம்ம மயிலவங்கத்தை எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, இங்கே வந்து ஒரு அட்வென்ச்சராக ஒன்று இருக்கணுமே அப்படிங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், நேராக ஒரு ரோடு திட்டு போயிருங்க. அதாவது ஆஃப் ரோடுங்க. அந்த ஆஃப் ரோடு வரையும் நம்ம இறக்க போகிறோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்க போதும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன் மேட் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க இருக்கும். தண்ணியில் போனால் கொஞ்சம் கஷ்டம் தான் காய்ஸ், பார்த்து போலன்னா கஷ்டங்க. எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ். இந்த வழியாக நம்ம போனால் நேராக ஆப்போசிட் வந்த பாலத்தோடி வந்துடலாங்க, அதாங்க மேட்ரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து எடுத்து போனோங்க, ஏன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது காய்ஸ். மாட்டிட்டானா வா, வண்டி அழகா போயிருமா உன வண்டி அதுக்குன்னே மேட் பண்ண வண்டியா? நாங்கள் அப்படி கிடையாதா? ஸோ அது மட்டும் இல்லைங்க, மயில் வகனம் பாவம் காய்ஸ், என்ன பண்ண போகிறோம் தெரியல, மெதுவாக பார்த்து போக மாதிரி தாங்க இருக்கும். இது ஒரு அட்வென்ச்சருங்க. நீ போமாக்கா போமாக்கா என்ன போங்கடா, அங்கே வந்து நம்ம திரும்பி நிற்கான். ஓகே காய்ஸ், நம்ம இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா சரி வாங்க அட்வென்ச்சர் என்னங்கிறத பார்ப்போம் காய்ஸ். தண்ணி போல்ஸாக இருந்தா எங்கே இறக்கிட்டோங்க, சிந்தா சிந்தா எங்கே ஜம்முன்னு பார்த்தா காலை அவ்வளோ தண்ணி ஆகிட்டுங்க. ஆமா 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 எங்க சூழ் அவ்வளோ தண்ணி போயிட்டு காய்ஸ். எங்க ஐயா 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 ஐயோ எங்க ஜம்முன்னு இருக்குங்க, வேற லெவல்ல சூழ் அவ்வளோ தண்ணி போயிட்டுங்க. ஜம்முன்னு இருக்கு, சூழ் அவ்வளோ தண்ணி போயிட்டு அவ்வளோ தண்ணி போயிட்டு, தண்ணி பயங்கரமான தண்ணி. நம்ம மாப்பிள்ள வராம பாருங்க, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அசால்ட்டா யார் யாரையும் வந்துடுங்க, நமக்கு அது அலசி விடுங்க, அவனுக்கு அலசவே செய்யாதுங்க. ஜம்முன்னு இருக்கு பாருங்க, வேற லெவல்ல. இதாங்க அட்வென்ச்சரு. சரி நம்ம இப்படி வரட்டு கூலர் கேட்டு திருப்பி கூலருக்கு போமா வேண்டாமா? பிரச்சனை எனக்கு வந்துடும், இவ்வளவு தூரம் வந்துட்டு மயிலான வராமலே இருப்பார், வருவார். ஜம்முன்னு இருந்து வேற இல்லை சரியா இருந்து காய்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, ரிவர் மாதிரி தாங்க இருக்கும், சின்ன ரிவருங்க. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை தாங்க. பாறையில இருந்தால் நம்ம வரணும், அதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வீல் தூக்கி கம்மத்தி அடிச்சிருங்க, அந்த கம்மத்தி கிடந்துருங்க. கேர்ஃபுல்லாக ஊனி வரணுங்க, ஏன்னா ஷூவில் கால் ஊனும் பார்த்தீங்களா சார், என்ன ஷூவில் அவ்வளோ தண்ணி போயிட்டு காய்ஸ். ஸோ எனக்கும் மாப்பிள்ளை எடுத்து போயிட்டு மற்ற ஒரு ஆஃப் ரோட் அவருக்கு பிரச்சனை இல்லைங்க, அவர் வேற லெவல் பண்ணுங்க. அவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அசால்ட்டாக இருந்துட்டு நம்மள ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி கொஞ்சம் இதாகி வந்தவங்க. ஆனால் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, ஆனால் பிஎன்டபிள்யூ, அவர் அந்த ஆள் பயந்து வந்துட போயிட்டாருங்க. நான் பயந்து போயிட்டாம்ல அதுல, நானே இறக்கி இருக்கேன் மக்கா. எனக்கு சைலன்சர் எனக்கு எவ்வளவு தாழ்ந்துருக்கு பேரு, உடஞ்சிரும் மதியா. அது மெதுவா எத்தனை உடையாது அண்டர் பிள்ளையில, புரிஞ்சா? டமாட்டிமான்னு போனா உடையும். வேற லெவல் பண்ணுங்க. ஆனால் என்ன மேட்ரு பற்றி கொஞ்சம் ஆழம் உண்டு காய்ஸ், இல்லாமல் இருக்காது, ஆழம் உண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்து ரிட்டர்ன் போக போகிறாங்க. ஸோ மறுபடியும் இறங்க போகிறாங்க காய்ஸ். இப்போமா என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. ஐயோ 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 ஐயா, கொஞ்சம் லெஃப்ட் சைடு நம்ம ஏறி போனால் பிரச்சனையே கிடையாதுங்க. ஆமாம் ஆமாம், இப்போ அண்டர் பிள்ளை தட்டிச்சுன்னு அவ்வளோதான் காய்ஸ். இது நம்ம சின்ன டெமோ தாங்க. நம்ம நெக்ஸ்ட் லடாக் போனாலுமே இது நமக்கு ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் காய்ஸ். ஓ ஐயா 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 எங்க வேற லெவலுங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கூட விடாது கைஸ். ஆக்சிலேட்டர் விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைலன்சரோட தண்ணி ஏறிடுங்க. ஓ மை காட், பரவாயில்லங்க, கொஞ்சம் ஏற்றத்தில் விடுவோம். ஓரளவு மேலே ஏறி தப்பி தவறி வந்தாச்சுங்க. இல்லை என்ன பயந்துட்டே இருக்கான். ஓகே காய்ஸ், இல்லை நம்ம போகும்போது அந்த வேலையில் பார்ப்போங்க. தரமாக இருந்துங்க ரோடு, ஆஃப் ரோடு. ஆனால் நம்ம மயிலோட அதுக்கேற்ற ஆள் கிடையாது. பட் இருந்தாலுமே ஜம்முன்னு இறங்கி பொறுமையாக வந்தாருங்க யார் லெவலில். கௌசிக் குறுக்க வந்தால் என்னங்க ஆகும் அப்படிப்பட்ட கதை. எங்க 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 என்னங்க ஃபைட்டா? காளமாடுங்க சண்டையா? சரிதான் எங்க நைஸாக நவுண்டுறோம் காய்ஸ். அம்மா என்ன பெரிய கொம்புங்க, என்ன பண்ணுதுங்க, ஃபைட் பண்ணுதுங்க ரோட்டில் நடந்து. அம்மா அது சண்டை விட கேப்ல நம்ம 7 மீட்டருங்க, நம்ம சைடு வந்து அவ்வளோதான் காய்ஸ். நம்மளை தள்ளி விட்டு அந்த அளவுக்கு கம்மத்து கிடப்பாங்க வேறு லெவலில். எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் காய்ஸ், பார்த்துட்டு தான் காய்ஸ் நம்ம போகணும். ஓகேங்க, ஃபைனலாக அந்த பிளாக் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் காய்ஸ். புதுசாக நம்ம சேனலை பார்த்தாலும் முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். நிறைய வீடியோ ஏகப்பட்ட ரைடு போக வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட ஊருக்கு போக வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட இடத்த பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை காய்ஸ், நான் எங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் பண்ணி ட்ராவல் பண்ணி காட்டுற வீடியோ அவ்வளோ நீங்களும் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில். ஸோ முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பெல் ஐக்கான தட்டுங்க. உடனுக்கூட நம்ம சேனல் போட எல்லா வீடியோ தெரியும் காய்ஸ். முக்கியமாக இந்த ரூட்டாக இருக்கட்டும், கன்னியாகுமரி தாங்க வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம். சரி ஓகே, இதோட நம்ம இந்த vlog முடிக்க போகிறோங்க. ஏன்னா வந்தாச்சு, நம்ம ஜம்முன்னு குளியில் போட்டாச்சு. ஃபுல் என்டையர் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் ரைடில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் பார்க்கலாங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களால் கேட்க நண்பா. நன்றி, வணக்கம்.